ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். யூ ஆர் வாட்சிங் விஎஸ்கே டீச்சர்ஸ். ஐ எம் சுரேஷ் கண்ணன். இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். 9th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ். ஆக்சுவலாக இது ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்கும். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 3யோட ட்ராமா செக்ஷன் தான் பார்க்குறோம். இது சீன் 2 யூனிட் 3 ஓல்டு மேன் ரிவர். டோர்த்தி டிம்மிங் அப்படிங்கிறவங்க தான் இந்த ட்ராமாவை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரை பற்றினது தான். பட் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் எப்படி சேஃபாக நம்ம அதிலிருந்து சர்வை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ட்ராமாவில் சொல்லியிருக்காங்க. சீன் 1ல் என்ன ஆகும் அப்படின்னா, ரோஸ், பெட்டி, ஏமி அண்ட் ஜிம் அண்டு சாரா இவங்க எல்லாருமே இந்த ஃப்ளட்டில் மார்ஷலோட வீட்டில் மாட்டிக்கிறாங்க. அதாவது ஏமி அண்டு பெட்டியோடைய வீட்டில் இவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. அவங்க எப்படி அங்கே சர்வை பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ என்ன அப்படிங்கிறதான் சீன் 1ல் சொல்லியிருப்பாங்க. சீன் 1னா நீங்கள் என்ன செக் பண்ணல அப்படின்னா, மேலே கார்ட்ஸ் தரேன், செக் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம சீன் 2க்குள்ளே என்ட்ரி ஆகலாம். இது ஸ்டேஜில் நடக்கிறது தான், ஓகேவா? ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர்லேருந்து எப்படி சர்வை பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணியிருப்பாங்க, நடிச்சு காட்டியிருப்பாங்க. சீன் 1 கர்டைன் மேலே தூக்கிடுவாங்க. அந்த திரை போட்டிருப்பாங்களா, அந்த திரை மேலே தூக்கிடுவாங்க. டைம் வந்து ஆன் ஆர் லேட்டர். சீன் 1லேருந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சீன் ஸ்டார்ட் ஆகுது. செட்டிங் வந்து இந்த சேம் லிவிங் ரூமில் தான் அவங்க இந்த ட்ராமா எல்லாருமே நடந்துக்கிருக்கோம். அட் ரைஸ் திரைச் அந்த கர்டைன் வந்து என்ன ஆகுது, மேலே தூக்கும்போது சொல்கிறாங்க, சேம் குரூப் இன் த லிவிங் ரூம் வித் த எக்ஸ்க்ளூடிங் ஆஃப் ஜிம் மட்டும் இல்லை, மற்ற எல்லாருமே இருக்காங்க. பெட்டி, ரோஸ், ஏமி அண்ட் சாரா இவங்க எல்லாருமே இருக்காங்க. சாரா இஸ் அஸ்லீப். சாரா தூங்கிட்டா. கவர்டு வித் அ பிளாங்கெட், நல்லா பிளாங்கெட்டை போத்திருக்கா. இன் அ பிக் சேர், ஒரு பெரிய சேரில். ஏமி, ரோஸ் அண்ட் பெட்டி ஹாவ் 3 கேண்டில்ஸ் ஆன் த டேபிள். பெட்டி இஸ் ட்ரையிங் டு ரீட். ஸோ 3 கேண்டில் அங்கே இருக்குது. பெட்டி வந்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ பெட்டி சொல்கிறா, புட்டிங் டவுன் ஹர் புக் வித் அ தட் மீன்ஸ் டல் அல் ஹாலோ சவுண்ட், தொப்புன்னு போடுறது. ஐ கான்ட் ரீட் பை திஸ் லைட். ஹவு டு யூ சப்போஸ் அவர் கிராண்ட் மதர்ஸ் எவர் டிட். ஸோ புத்தகத்தை கீழே போட்டுட்டு, இருட்டாக இருக்க என்னால் படிக்க முடியலை, எப்படி நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் படிச்சிருப்பாங்க அந்த காலத்தில் அப்படின்னு எனக்கு சுத்தம் ஐடியா இல்லை அப்படின்னு பெட்டி சொல்கிறா. அதுக்கு ரோஸ், ஐ டோன்ட் பிலீவ் தே ட்ரை டு ரீட். எனக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க வந்து படிச்சிருக்கலாம் மாட்டாங்க, படிக்க முயற்சி செஞ்சுருக்க மாட்டாங்க. ஐ கெஸ் தே வென்ட் டு பெட் வென் இட் கிரீவ் டார்க். இருட்டானதும் அவங்க தூங்கத்தான் போயிருப்பாங்களே தவிர படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ரோஸ் சொல்கிறா. ஏமி, மேபி வி அவுட் டு கோ டு பெட். இட் இஸ் நியர்லி 11 பட் ஐ குடின்ட் ஸ்லீப் அ விங்க். விங்க் மீன்ஸ் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஒன் ஐ குயிக்லி. என்னால் கொஞ்சம் நேரம் கூட கண் சிமிட்டவே முடியலை. ஓகே, நாம் என்ன பண்ணியிருக்கலாம், பேசாமல் தூங்க போயிருக்கலாம். பெட்டி சொல்கிறா, நாரை என்னாலையும், எனக்கும் அப்படி தான், என்னாலையும் தூங்க முடியல. ரோஸ் என்ன சொல்கிறா, நாரை என்னாலே தூங்க முடியல. லிசன், பேசிக்கிட்டு இருக்கும்போதே லிசன், வாட்ஸ் தட் நாய்ஸ், ஏதோ நாய்ஸ் கேட்குது, அதை கவனிங்க அப்படின்னு ரோஸ் சொல்கிறா. ஆல் 3 லிசன். ரோஸ் ரன்னிங் டு த விண்டோ அண்டு பீரிங் அவுட். பீரிங் மீன்ஸ் லுக்கிங் அவுட் த்ரூ சம்திங். எதையோ பார்க்குறா. ஐ கான்ட் see a thing. என்னால் ஒரு பொருளையும் பார்க்க முடியாது. இட் இஸ் அ pitch dark, utterly dark. pitch darkனா கும்மி இருட்டு. இட் சவுண்டட் லைக் சம்திங் பம்பிங். பம்பிங் மீன்ஸ் நாக்கிங் ஆன் சம்திங் வித் ஃபோர்ஸ் எகெயின்ஸ்ட் த ஹவுஸ். ஹவுஸை யாரை வந்து டம்மு டம்மு டம்முன்னு போட்டு அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பட் அதனால் என்னால் எதையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறா. பெட்டி நர்வஸ்லி, பெட்டி நடுங்கிக்கிட்டே, ஓ கம்பேக், பின்னாடி திரும்பி வந்துடு, வா 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 அப்படின்னு விண்டோ பக்கத்துலன்னா பார்த்து சொல்லிக்கிருக்கா. அங்கே நிற்காத, உள்ளே வா அப்படின்னு சொல்கிறா. லெட்ஸ் ஸ்டிக் ஹியர் டுகெதர். 3 பேர் சேர்ந்து நின்றுக்குருவோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஜிம் என்டரிங் லெஃப்ட் இன் ரெயின் கோட் கேரிங் ஃப்ளாஷ் லைட். பேட்ரிஸ் டெட். பார்த்தா யார் வந்தா அப்படின்னா ஜிம்மு தான் வரான். பேட்ரி வந்து டெட் ஆகிடுச்சு. ஐ வேவ்டு இட். அவன் என்ன பண்ணியிருக்கான், ரூஃபில் போய் அந்த லைட் என்ன பண்ணியிருக்கான், ஆட்டிகிட்டே இருந்திருக்கான், யாராவது வருவாங்களா ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு. பட் ஆனால் பேட்ரி தீர்ந்தனால அவன் கீழே வந்துட்டான். ஆல்மோஸ்ட் 100 times தோ மேபி சம்படி சா இட். இது வரைக்கும் 100 times மேலே நான் இதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வேவ் பண்ணிட்டேன், டார்ச் லைட்டை. யாரும் பார்த்த மாதிரி தெரியல, மேபி யாராவது பார்த்துருக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பெட்டி ஸ்க்ரோன்ஃப்ளீனா ஃபீலிங் ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் கண்டெம்ட். மேபி சலிச்சுக்கிட்டே, மேபி யாராவது பார்த்துருக்கலாம், பார்த்தா நம்மளை காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஜிம், இட் ஹேஸ் ஸ்டாப்டு ரெய்னிங் எனிவே அண்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் மூவிங் எவ்ரி திங் டு த ஆட்டிக். ஏதோ ஒன்று, ரெயின் இப்போதைக்கு பெய்யுறது நின்றுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான பொருளை ஃபுல்லாக ஆட்டிக், அதாவது தண்ணி படாமல் உயரத்தில் தூக்கி நம்ம வச்சுருவோம், அந்த மாடத்தில் தூக்கி நம்ம வச்சுருவோம், நமக்கு தேவைப்படும். பிரிங் த ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபஸ்ட். முதல்ல
உணவையும் தண்ணியும் எடுத்துகிட்டு வாங்க, நான் மேலே வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் த பிளாங்கெட்ஸ், அதுக்கப்புறம் பிளாங்கெட்ஸ் எடுத்துகிட்டு வா. ஐ வில் டூ த கேரியிங் அப் த லேடர் டு த ரூஃப், நான் ஒரு லேடரை போட்டு எல்லாத்தையும் மேலே கொண்டு போய் நான் வச்சிட்றேன் அப்படின்னு ஜிம் சொல்கிறான். அதுக்கு பெட்டி, மை நியூ ஸ்ப்ரிங் கோட் ஐ எம் கோயிங் டு சேவ் தட், இது என்னுடைய புது கோட்டு, நான் அதை போய் சேவ் பண்ண போகிறேன். சி ரஷஸ் அவுட் லெஃப்ட் டேக்கிங் எ கேண்டில் வித் ஹர், ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டு, ஐயோ என்னோடய புது கோட்டை இங்கே இருக்குது, ஃபஸ்ட் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஜிம் என்ன சொல்கிறான், உணவையும் தண்ணியும் சேவ் பண்ணுங்கிறான். பெட்டி என்ன பண்ணுறா, என்னோடய ட்ரெஸ்ஸை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஓடிடுறான். ரோஸ் கோயிங் ஓவர் டு ஹர் சிஸ்டர், ரோஸ் வந்து ஒரு சிஸ்டரை ஓடி போய் ஷேக்கிங் ஹெர் ஜென்ட்லி தடவி கொடுத்துட்டு, சாரா ரோஸோட சிஸ்டர் சாரா தானே, வேக்கப், அவள் தூங்கிக்கு இருந்தா, நம்ம சீன் ஒன்லேயே என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா தூங்கிக்கிருப்பா. டியர் வி ஆர் கோயிங் டு ஸ்லீப் இன் த ஆட்டிக், நம்ம போய் மேலே போய் நம்ம தூங்குவோம், வா எந்திரி அப்படின்னு கூப்பிட்றா. அதுக்கு சாரா, ஓ வேர் ஐ எம், திடீர்னு முழிச்சு நான் எங்கே இருக்கேன் மயக்கத்துலேருந்து கேட்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரோஸ் கம் ஆன், ஷி ஹெல்ப்ஸ் சாரா டு ஹர் ஃபீட் அண்ட் குயிக்லி வாப்ஸ் எ பிளாங்கெட் அரவுண்ட் ஹர் டு த ஆட்டிக், வேகமாக சுருட்டி அவள் தூக்கிட்டு என்ன பண்ணுறான், ஆட்டிக்கு கொண்டு போகிறான். எக்ஸிட்ஸ் லெஃப்ட் லீடிங் சாரா அண்ட் டேக்கிங் ஒன் ஆஃப் த கேண்டில்ஸ் வித் ஹர், அவளை கூட்டிகிட்டு ரோஸ் சாராவை கூட்டிகிட்டு ஒரு கேண்டிலையும் எடுத்துகிட்டு ஆட்டிக் பக்கமாக போகிறான். ஏமி அவுட் டு கெட் ஃபாதர்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் புக்ஸ் அண்ட் மதர்ஸ் ஜுவல்ஸ் கேஷ், ஏமி என்ன சொல்கிறா அப்படின்னா அப்பாவோடைய விலை மதிக்க முடியாத அந்த புத்தகத்தையும் அம்மாவோடைய நகையும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும் அப்படின்னு ஏமி சொல்கிறான். அதுக்கு ஜிம், ஏமி வி வில் நீட் வாட்டர் அண்ட் ஃபுட் மோர் தேன் த புக்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், ஏமி இப்போ நமக்கு ஃபுட்டு வாட்டரை தாண்டி நமக்கு புக்கோ ஜுவல்ஸோ முக்கியம் கிடையாது, ஃபஸ்ட்டு நமக்கு வாட்டர் ஃபுட் தான் வேணும், முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. யூ டோன்ட் சீம் டு ரியலைஸ், உனக்கு நீ திருந்தவே மாட்டேன். ஹீ இஸ் இன்டரப்டட் பை எ க்ரை ஃப்ரம் அவுட் சைட் ரைட், பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒரு அழுகை சத்தம் கேட்குது, அது யார் என்ன அப்படின்னு தெரியல, அவுட் சைடில் ரைட்டில் பார்ப்போம் அது யாருன்னு. மிஸ்டர் பீட்டர்ஸ் இப்போ வந்துடுறாரு. பீட்டர் யார் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், அந்த ரெட் கிராஸோட ஒரு மெம்பர், சரிங்களா, அவர் இப்போ தான் வராரு. ஹலோ தேர், வெளியே நிற்கிறாங்க. ஆக்சுவலாக வீட்டுக்கு வெளியே, இந்த ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜுக்கு வெளியே. ஹலோ தேர், ஹலோ இந்த ஹவுஸ், யாராவது வீட்டில் இருக்கீங்களா, மிஸ்டர் மார்ஷல், இது மார்ஷல் ஹவுஸ் தானே, அப்போ மார்ஷல் யாராவது வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு மிஸ்டர் பீட்டர்ஸ் கேட்குறாப்புல. ஏமி தே ஹாவ் கம் ஃபார் அஸ், அவங்க நமக்காக வந்திருக்காங்க. ஹியர் வி ஆர், நாங்கள் இங்கே இருக்கோம். சி ரென்ஸ் டு த விண்டோ சைடு ஓடி போய் கத்தி சொல்கிறா. ஜிம் பிக்கிங் அப் த third candle from the table, running to the window and waving it back and forth. ஓகே, உடனே ஜிம் என்ன பண்ணிட்டா அப்படின்னா ஒரு 3 கேண்டில் அங்கே இருந்துச்சு. பெட்டி என்ன பண்ணிட்டா, ஃபஸ்ட்டு கேண்டில் எடுத்துகிட்டு அவருடைய கோட்டை சேவ் பண்ண போயிட்டா. 2வது கேண்டில் ரோஸும் சாராவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மிச்சம் இருந்த 3வது கேண்டில் யார் எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னா ஜிம் எடுத்துகிட்டு போய் பீட்டர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, அதை காட்டி நாங்கள் இங்கே இருக்க இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பெட்டி என்டரிங் ஆன் த ரன் ஃப்ரம் த லெஃப்ட் கேரியிங் ஹர் ட்ரெஸ் பாக்ஸ், பெட்டி வந்து ட்ரெஸ் பாக்ஸ் எடுக்க போனேன்னு சொன்னால் அந்த ட்ரெஸ் பாக்ஸை எடுத்துகிட்டு டக்குன்னு உள்ளே வந்துட்டா. ஆர் வி ரெஸ்கியூடு, நம்மளை காப்பாற்ற வந்துட்டாங்களா, ஹூ இஸ் தேர், யார் வெளியே இருக்கா அப்படின்னு கேட்குறா. மிஸ்டர் பீட்டர்ஸ் ஸ்டில் அவுட் சைட், இன்னமும் பீட்டர் வெளியே நின்றுட்டு சொல்கிறா. மிஸ்டர் மார்ஷல் ஆர் யூ ஆல் ரைட், இன்னும் அவருக்கு என்ன பண்ணல அப்படின்னா சரியாக கேட்கல. இவங்க உள்ளேருந்து கத்துறது அவங்களுக்கு கேட்கல, பட் ஆனால் அவங்க கத்துறது இவங்க உள்ளே இருக்கவங்களுக்கு கேட்குது, உள்ளக்க இந்த சில்ட்ரனுக்குலாம் கேட்குது, பீட்டருக்கு கேட்கல. திஸ் இஸ் டாம் பீட்டர்ஸ் அண்ட் மிஸ் மார்ஸ், நாங்கள் தான் டாம் பீட்டர்ஸும் அண்ட் மிஸ் மார்ஸும் வந்திருக்கோம். மிஸ் மார்ஸ் யார் அப்படின்னா அந்த ரெட் கிராஸ் நர்ஸ். வி ஆர் ஹியர் இன் அ போட், நாங்கள் ஒரு போட்டோட இங்கே வந்திருக்கோம் உங்களை சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் ரோவ் அரவுண்ட் டு த பேக் ப்ரோச், சுற்றி வாங்க பேக் ப்ரோச்சுக்கு வந்துருங்க. யூ கேன் கெட் இன் தேர், அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துடலாம், ஃப்ரெண்ட் ஒரு வெளியே வர முடியாது. தேர் இஸ் எ பம்பிங் ஆஃப் த போட் அகெயின்ஸ்ட் அ வுட் வாய்ஸஸ், சவுண்ட் கேட்குது, அந்த போட்டு வந்து வுட்டில் வந்து மோதுற மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. ஸ்டடி நவ் தேர் ஐ ஹாவ் காட் ஹோல்டு த ரெயில் அப்படின்னா ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க் யூஸ்டு அஸ் அ ஃபென்ஸ். டை ஹியர் அப், அந்த போட்டில் இருக்கக்கூடிய கயிறை எடுத்து இந்த வீட்டுக்கு பின்னாடி வர சொல்லி அந்த கயிறை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த போட் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு இடத்துல கட்டி வைக்கிறார். ஓகேவா, அப்போ ஸ்டீல் அப்படின்னா கட்டுறதுக்கான இடம், அண்ட் டை அப்படின்னா கட்டுறது. ஜிம் அண்ட் ஏமி எக்ஸிட் ரைட் டுவோர்ட்ஸ் த வாய்ஸஸ், ஜிம்மும் ஏமியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் எங்கே வருது அங்கே போகிறாங்க. மோர் வாய்ஸஸ் க்ரீட்டிங், அண்ட் நிறைய வாய்ஸ் கேட்குது. அண்ட் தென் மிஸ்டர் பீட்டர்ஸ் என்டர்ஸ் த லிவிங் ரூம் வித் எ லைட் அண்ட் லேண்டன், ஒரு விளக்கு ஏற்றப்பட்ட ஒரு லேண்டனை உள்ளே வந்துடுறாரு. ஃபாலோடு பை மிஸ் மார்ஸ், ஏமி அண்ட் ஜிம். இப்போ யாரெல்லாம் உள்ளே வராங்க அப்படின்னா ஏமி அண்ட் ஜிம் எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. போட்டை என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு பின்பக்கமாக வந்து அங்கே மூவ் ஆகாத அளவுக்கு கட்டி வச்சுட்டு உள்ளேயும் வந்துட்டாங்க. பெட்டி வி ஆர் ரெஸ்கியூடு கம் சாரா, பெட்டி என்ன சொல்கிறா, ஐயா நம்மளை காப்பாற்றிட்டாங்க, சாரா வா நம்ம போவோம் அப்படின்னு பெட்டி சொல்கிறா. மிஸ்டர் பீட்டர்ஸ் என்ன சொல்கிறாரு, ஒய் ஆர் யூ சில்ட்ரன் ஆல் அலோன்
என்ன குழந்தைகளா, ஏன் நீங்கள் எல்லாம் தனியாக இருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே அப்படின்னு மிஸ்டர் பீட்டர்ஸ் விசாரிக்கிறாரு. அதுக்கு ஏமி, எஸ் வி, ஆமாம் நாங்கள்லாம் தனியாக தான் அப்படின்னு ஏமி சொல்ல ஆரம்பிக்கிறா. தேர் இஸ் எ டெரிஃபிக் கிராஷ், இன்னொரு ஒரு பெரிய கிராஷ் சவுண்ட் கேட்குது. ஃபாலோடு பை எ வெயில், க்ரை ஆஃப் அ பெயின் அண்ட் அ ஸ்க்ரீம், ஒரு தாங்க முடியாத வலியோடு சேர்ந்த ஒரு அலறல் சத்தம் கேட்குது. யார் பார்ப்போம். ரோஸ் ஆஃப் ஸ்டேஜ், இது ஸ்டேஜில் நடக்கிறனால ஸ்டேஜுக்கு வெளியே வந்து நின்று ஆஃப் ஸ்டேஜ் சொல்லுவான். ஓ சாரா, சி இஸ் ஃபாலன் ஆஃப், ஸோ சாராவா, அவள் கீழே விழுந்துட்டா. த ஸ்டெப் லேடர்லேருந்து கீழே விழுந்துட்டா. கம் குயிக், எல்லாரும் வேமா வாங்க, யாராவது வேமா வாங்களே. ஐ ஹேவ் ட்ராப்டு மை கேண்டில் அண்ட் இட் இஸ் கான் அவுட், நான் என்னோடய கேண்டிலை கீழே போட்டுட்டேன், அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே போச்சுன்னு தெரில, அமர்ந்து வேற போச்சு, யாரா சீக்கிரம் காப்பாற்ற வாங்க அப்படின்னு ரோஸ் கத்துறா. மிஸ்டர் பீட்டர்ஸ், மிஸ் மார்ஸ் ஹூ இஸ் கேரிங் எ ஸ்மால் பிளாக் பேக். மிஸ் மார்ஸ் என்ன வச்சுருக்காங்க, கையில் ஒரு பிளாக் பேக் வச்சுருக்காங்க, ஏன்னா அவங்க நர்ஸு. ஸோ ஃபஸ்ட் எய்ட் கிட் வச்சுருக்காங்க. அண்ட் ஏமி ரஸ் ஆஃப் ஸ்டேஜ் லெஃப்ட். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சாரா எங்கே விழுந்தாலோ அந்த இடத்துக்கு வேகமாக ஓடியாராங்க. பெட்டி என்ன சொல்லிட்டு ஓடி வரா அப்படின்னா, ஹோ ஐ ஹோப் சி ஹேஸ் இன் ப்ரோக்கன் ஹர் நெக், எனக்கு நம்பிக்கை இருக்குது அவள் கீழே விழுந்து கழுத்தெல்லாம் முறிச்சிருக்க மாட்டா அப்படின்னு. கீழே விழுந்த சில சமயம் என்ன ஆயிரும் அப்படின்னா கழுத்து உடஞ்சி போகுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் நடந்திருக்காது, நான் நினைக்கிறேன் அப்படி நடந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. ஜிம், கெட் த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஃபஸ்ட்டு ஜிம் என்ன சொல்கிறான், ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க போங்க. இட் இஸ் த பைல் ஆஃப் கோட்ஸ், பைல் அப்படின்னா ஹீப், குவியல். அந்த இவங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு இடத்துல குவிச்சு வச்சுருப்பாங்க, ஓகேவா, தேவைப்படும் அப்படிங்கிறக்கா. அந்த குவியலுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும், அதை போய் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வில் ஃபிக்ஸ் அ பிளேஸ் ஃபார் ஹர் டு லை டவுன், முதல்ல நான் அவள் சாஞ்சு உட்காரதுக்கு ஒரு பிளேஸ் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஜிம் சொல்லிட்டு போயிடுறாரு. வேகம் போய் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்கே இருக்குங்கிற இடத்தையும் அவர் சொல்லிடுறாரு. ஹி அரேஞ்ச் சேர்ஸ் ஸோ சாரா கேன் லை டவுன், சேரெலாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டா சாரா நல்லா சாஞ்சு படுத்துக்கலாம் அப்படிங்கிறக்கா. லே அப்படின்னா சாய்ந்து, சரியா. மிஸ்டர் பீட்டர்ஸ் என்ட்ரஸ் லெஃப்ட் கேரியிங் சாரா. பீட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வெளிச்சம், நல்லா காத்தோட்டமான வெளிச்சம் வர இடத்துக்கு அவரை தூக்கிட்டு வரா. ஸ்டெடி நோ, அமைதியாரு, நிதானமாயிரு, யூ ஆர் ஆல் ரைட், நீ சரி ஆயிடுவே அப்படின்னு பீட்டர் வந்து சாராட்ட சொல்கிறா. மோர் ஃப்ரைட்டன் தென் ஹர்ட் ஐ திங்க், நான் நினைக்கிறேன் உனக்கு அடிபட்ட வலியை விட பயத்தில் இருக்கக்கூடிய அந்த வலி உனக்கு அதிகமாக இருக்குது, முதல்ல நீ பயப்படுறது நிப்பாட்டு அப்படின்னு பீட்டர் சொல்கிறாரு. ஹி பிளேஸஸ் சாரா ஆன் த சேர்ஸ். சாராவை தூக்கி என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு சேரில் உட்கார வைக்கிறார். எந்த சேர் அப்படின்னா அந்த ஜிம் வந்து ரெடி பண்ணியிருப்பார்ல உட்காரதுக்கு, ஸோ அந்த இடத்துல உட்கார வைக்கிறார். ஏமி பிளேசிங் த லேண்டர் நியர் சாரா. ஏமி என்ன பண்ணுறா, ஒரு லேண்டர்ன் வச்சுருக்கா, அந்த லேண்டர்ன் பக்கத்தில் என்ன பண்ணுறா, சாராக்கு பக்கத்தில் அந்த லேண்டர்னை வச்சுறா. ஐ எம் கிளாட் மிஸ் மார்ஸ் இஸ் ஹியர். ஏமி என்ன சொல்கிறான்னா, ஏமி சந்தோஷப்படுறா. என்ன ரீசன் அப்படின்னா மார்ஸ் இங்கே இருக்கிறனால. ஏன்னா சாரா கடல் அடிபட்டுருச்சு, மார்ஸ் ஒரு நர்ஸு, ஸோ அவங்க ட்ரீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறனால ஐயோ அப்போ நல்லவே அவங்க நர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறா. மிஸ் மார்ஸ் இஸ் எக்ஸாமினிங் அப்படின்னா செக்கிங், அடிபட்டுருக்கா அப்படின்னு நல்லா பார்க்குறா சாரா. சாரா இஸ் சாபிங் சாஃப்ட்லி, சாபிங் மீன்ஸ் வீப்பிங் நாய்ஸ்லி, அழுகிறா. சேயிங் எவ்ரி ஸோ ஆஃபன் இட் ஹர்ட்ஸ், அடிக்கடி என்ன பண்ணுறா, எனக்கு வலிக்குதுன்னு கத்துறா. ரோஸ் நீல்ஸ் பிசைட் சாராஸ் சேர், சாரா உட்காந்துக்க சேருக்கு பக்கத்துலேயே ரோஸும் மண்டி போட்டு உட்கார ஆரம்பிச்சிடா. ஹோல்டிங் ஹர் ஹேண்டை நல்லா நறுக்குன்னு பிடிச்சிக்கிறா. ஜிம் ஸ்டாண்ட்ஸ் இந்த பேக்ரவுண்ட் வித் பெட்டியோட பேக்ரவுண்டில் நிற்கிறா. சாரா, இட்ஸ் மை லெக் தட் ஹர்ட்ஸ், கால் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சாரா. மிஸ் மார்ஸ், எஸ் யூ ஹாவ் ஹர்ட் இட் பேட்லி, உனக்கு ரொம்ப பெரிய அடிபட்டுருச்சு சாரா. பட் வி கேன் ஃபிக்ஸ் இட் அப் அண்ட் வி வில் ஆல் கெட் இன் டு த போட் அண்ட் டேக் யூ ஹோம், எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிடுவோம், உன்னைய நாங்கள் போட்டில் வச்சு நம்ம வீட்டுக்கு நான் உங்களை கூட்டி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. யூ ஆர் கோயிங் டு பி ஆல் ரைட், நீ சீக்கிரமாக சரியாயிருவ, உனக்கு இது சரியாயிரும், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறா. சி மோஷன்ஸ் டு பீட்டர்ஸ், ஜிம் அண்ட் ஏமி டு மூவ் டு ஒன் சைட் ஆஃப் த ஸ்டேஜ். ரோஸ் ஸ்டேஜ் வித் சாரா. மிஸ் மார்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கை அசைச்சு யாரை கூப்பிட்றா அப்படின்னா பீட்டர்ஸை, ஜிம் அண்ட் ஏமியை கூப்பிட்றா. ரோஸ் மட்டும் யார் கூட இருக்காங்க அப்படின்னா சாரா கூட இருக்காங்க. ஏன்னா ரோஸும் அவங்களுக்கு சிஸ்டர் தானே, ரெண்டு பேரும் தனியாக இருக்கட்டும், நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க மிஸ் மார்ஸ் ஏன் இவங்கள தனியாக கூப்பிடணும், நமக்கே டவுட் இருக்கும்ல. ஸோ என்னென்னு பார்ப்போம். சி ஹாஸ் broken her right leg just below the knee, அவளுக்கு வந்து ரைட் லெக் வந்து பிலோ நீக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னா பெரிய அடிபட்டிருக்கு. வி கேன் ஸ்ப்ளிண்ட் மீன்ஸ் எ லாங் ஃப்ளோட் ஆப்ஜெக்ட் யூஸ்ட் as a support for a broken bone so that the bone stays in a particular position while it heals. ஓகேவா, நம்ம கால் உடஞ்சுன்னா மட்டை வச்சு கட்டுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மட்டை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸ்ப்ளிண்ட் அப்படி சொல்கிறாங்க. பட் அவங்க மட்டைக்கு பதில் அங்கே என்ன கிடைக்குதோ அதை தான் என்ன பண்ணுறாங்க, வச்சு கட்ட போகிறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக அந்த போன் வந்து என்ன கூடாது, ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது என்ன ஆகும் அப்படின்னா செட் ஆகும். வித் பில்லோஸ், சில தலாவணி எடுத்துக்கிறாங்க. அண்ட் அம்பர்லா அண்டு லிஃப்ட் ஹர் சாஃப்ட்லி இன் டு த போட்.
அம்பர்லாலாம் வச்சு கட்டி என்ன பண்ணிடுவோம், அம்பர்லா வந்து கம்பியில் உள்ளே இருக்கும்ல, நேராக தானே இருக்கும். ஸோ அப்போதைக்கு அங்கே ஸ்டிக்கு மாதிரி கிடச்சது ஒன்று தான். ஸோ அதை வச்சு என்ன பண்ணிடுறாங்க, கட்டி நம்ம என்ன பண்ணணும், போட்டில் தூக்கி வச்சுட்டு நம்மளுடைய இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு மார்ஸ் சொல்கிறாங்க. ஐ திங்க் வி ஹவ் டு டேக் கேர் டு த எமர்ஜென்சி ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல் இன் த ஆர்மரி. ஆர்மரி அப்படின்னா எ பிளேஸ் வேர் வெப்பன்ஸ் ஆர் ஸ்டோர்டு. கிடங்கு, ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டலோட ஒரு கிடங்கு. அங்கே போயிட்டோம் அப்படின்னா எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சாராவை க்யூர் பண்ணிடலாம். ஸோ நம்ம அங்கே அவளை என்ன பண்ணணும், கொண்டுட்டு போகணும் அப்படின்னு மிஸ் மார்ஸ் வந்து இதனால தான் அவங்கள கையழைச்சி வெளியே கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அடி பெருசாக பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக. பாக்ஸ், த 4th oldest dam in the world was built by King Karigala Chola across the river Kaveri in the 2nd century. It is called the Kallanai Dam or the Grand அணைக்கட்டு. ஓகேவா, உலகத்திலேயே 4th oldest டேம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கல்லணை தான். ஸோ யார் கட்டியிருக்காங்க நம்மளுக்கு தெரியும், கிங் கரிகால சோழ தான் அதை கட்டியிருக்காரு. ஸோ அதை நம்ம கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு, பெரிய அணைக்கட்டு அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். லெசனுக்கு போவோம். மிஸ்டர் பீட்டர்ஸ், வி கேன் டேக் ரோஸ் அண்ட் பெட்டி அலாங் டு. நம்ம சாரா மட்டும் கூட்டிகிட்டு போகல, ரோஸ் அண்ட் பெட்டி 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறோம். பட் ஜிம், யூ அண்ட் எமி வில் ஹாவ் டு ஸ்டே அன்டில் வி கேன் கெட் பேக் ஃபார் யூ ஆர் சென்ட் சம் அதர் போட். ஆனால் ஜிம் அண்ட் எமி நீங்கள் 2 பேர் இங்கே தான் இருக்கணும், போட்டில் இடம் கிடையாது. ஒருவேளை நாங்கள் போயிட்டு திருப்பி வரோம், அப்படி இல்லை அப்படின்னு உங்களுக்காக நாங்கள் வேறு போட்டை ஒன்று நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி வைக்கிறோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இருங்க அப்படின்னு மிஸ்டர் பீட்டர்ஸ் ஜிம்கிட்ட சொல்கிறாரு. Miss Mars returns to surrounded Sarah's right leg with the pillows using an umbrella and can along the outside to keep the leg stiff. ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போது மார்ஸ் என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு சாராவை நல்லா போர்வையால் சுற்றி தூக்கிட்டு அந்த காலில் பில்லோ, அம்பர்லா, சின்ன சின்ன அந்த கேன் எல்லாத்தையும் வச்சு, கேன் அப்படின்னா ஒரு குச்சி மாதிரி ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வச்சு நல்லா கட்டி காலை நல்லா ஸ்டிஃபாக மடங்காத அளவுக்கு நல்லா டைட்டாக என்ன பண்ணுறாங்க, டைட்டாகவும் அதே சமயத்தில் அந்த அவங்களுக்கு பெயின், சாராவுக்கு நிறையா பெயின் தராத அளவுக்கு என்ன பண்ணிடுறாங்க, கட்டி ரெடியாக வச்சுருக்காங்க போட்டில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஜிம்மு ஆமி மட்டும் நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஜிம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தட்ஸ் ஆல் ரைட், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் இருக்கோம். வி வில் பி பர்ஃபெக்ட்லி சேஃப் அப்பான் த ரூஃப். நாங்கள் ரூஃப்க்கு மேலே சேஃபாக இருப்போம், நீங்களோ இல்லை வேறு ஏதாவது போட் எங்களுக்கு அனுப்பி வைங்க, நாங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணுறோம், நாங்கள் சேஃபாக இருக்கோம் அப்படின்னு ஜிம் சொல்கிறாரு. மிஸ்டர் பீட்டர்ஸ், வி கேன் லீவ் யூ ஆன் எக்ஸ்ட்ரா லேண்டன் அண்ட் ஜார் ஆஃப் காஃபி, நீட் எனி திங் எல்ஸ். பீட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு லேண்டனையும் எக்ஸ்ட்ரா லேண்டனையும் ஒரு ஜார் ஃபுல்லாக காஃபியும் கொடுத்துட்டு போகிறோம். ஸோ நாங்கள் வர வரைக்கும் இல்லை வேறு யாரை வர வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறார். வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு பீட்டர்ஸ் கேட்குறாரு. அதுக்கு ஏமி, ஒன்லி சம் ஆஃப் யுவர் காம்னஸ், வி வில் பி ஆல் ரைட், தேங்க்ஸ். எங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் பாருங்கள் பாவம், பிரச்சனைன்னு ஓடிட்டே இருக்கீங்க. இந்த நேச்சுரல் டிசாஸ்டரில் உங்களுக்கு என்ன வேலை பார்க்கணும், எக்கச்சக்கமாக வேலை இருக்குது, நீங்கள் நிம்மதியாக அமைதியாக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மிஸ்டர் பீட்டர்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க, டோன்ட் தேங்க் மீ, தேங்க் த ரெட் கிராஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். He goes over to Sarah and helps lift her into a blanket roll to form a structure. ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாரு சாராக்காக. மிஸ் மார்ஸ் பிக்ஸ் அப் ஹர் பேக். மார்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க பேக்கை எடுத்துக்கிறாங்க. ஜிம் அண்ட் மிஸ்டர் பீட்டர்ஸ் லிஃப்ட் அண்ட் கேரி சாரா டுவர்ட் த ரைட். பீட்டரும் ஜிம்மும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவளை தூக்கி கொண்டு போய் ஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரக்சரில் வச்சு தூக்கி கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா போட்டில் வைக்கிறாங்க. வி கேன் ஸ்விங் ஹர் டவுன், பிளேஸ் ஹர் டவுன் இன்டு த போட் வெரி ஈஸிலி. ஸோ நாங்கள் அவங்களுக்கு தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா போட்டில் வச்சுருவோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இட் ஓன்ட் ஹர்ட் அ மைட் சாரா, மைட் மீன்ஸ் எனி திங் வெரி ஸ்மால். உனக்கு சின்ன காயம் கூட திருப்பி அடிபடாத அளவுக்கு நாங்கள் தூக்கி கொண்டு போய் வச்சுருவோம் சாரா அப்படின்னு சொல்கிறாங்க. கெட் யுவர் திங்ஸ், உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துக்கங்க, இதெல்லாம் பீட்டர் சொல்கிறதான். ரோஸ் அண்ட் பெட்டி, யூ ஆர் கோயிங் வித் அஸ். ரோஸ் அண்ட் பெட்டி நீங்கள் 2 பேரும் எங்கள் கூட வர போகிறீங்க. ரோஸ் அண்ட் பெட்டி கிராப் தேர் கோட்ஸ். பெட்டி டேக்ஸ் ஹர் ட்ரெஸ் பாக்ஸ். ரோஸும் பெட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கோட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. பெட்டி அஸ் யூஸ்வல் என்ன பண்ணுறா, ட்ரெஸ் பாக்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு ட்ரெஸ் பாக்ஸை பெட்டி தூச்சிக்கிறான். சாரா ட்ரௌஸ்லி அப்படின்னா அஸ்லீப், நல்லா தூக்க கலக்கத்தில் ஒரு லைட்டாக மயக்க வர மாதிரி இருக்குது. மிஸ் மார்ஸ் கேவ் மீ சம்திங் டு ஸ்டாப் த ஹர்ட், இட் ஹேஸ் ஆல்மோஸ்ட் கான். மார்ஸ் எனக்கு வந்து ஏதோ கொடுத்தாங்க வலி நிற்கிறதுக்காக, ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வலி கிட்டத்தட்ட எனக்கு வலி இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஏமி அட் த டோர் dropping a kiss on Sarah's forehead and they carry her out. ஏமி வந்து டோர் கிட்ட நிற்கிறா. ஸோ சாரா தூக்கிட்டு வரும்போது சாரா பார்த்து அவன் நெத்தியில், ஃபோர்ஹெட் அப்படின்னு நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஃபைன் டியர், ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு ஏமி சொல்கிறா. ஹேவ் அ நைஸ் போட் ரைட், போட்டில் ரைட் போகும்போது எனக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உட்காந்துக்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறா ஏமி. சி வேவ்ஸ் அஸ் த ஸ்ட்ரக்சர் கோஸ் அவுட் ஃபாலோடு பை ரோஸ் அண்ட் பெட்டி. ஸோ அப்படியே ஸ்ட்ரக்சரில் போய்க்கிறா, டாட்டா காமிச்சிட்டே போகிறா. பின்னாடி யார் வரா அப்படின்னா ரோஸ் பெட்டி வராங்க.
சாரா அப்படியே பெட்டில் இருந்தபடியே டாட்டா காட்டிட்டு போகிறா. ட்ரை டு கெட் வேர்ட் டு மதர் தட் வி ஆர் ஆல் ரைட் பெட்டி அண்ட் டு ஜிம்ஸ் ஃபேமிலி டூ. ஓகே, பெட்டிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, பெட்டி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு நாங்கள்லாம் சேஃபாக இருக்கோம் அப்படின்னு, அண்ட் ஜிம் ஃபேமிலிக்கும் கால் பண்ணி சொல்லிடு அப்படின்னு பெட்டிகிட்ட ஏமி சொல்லி விடுறா. பெட்டி ஐ வில் ட்ரை, நான் ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் யூ ஆல் பி ரெஸ்கியூடு சூன் பை, எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களை சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ஸோ குட் பை, நானும் பார்க்கலாம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியும் மூவ் ஆகுறான். ரோஸ் குட் பை ஏமி குட் லக். ரோஸ் என்ன சொல்கிறா அப்படின்னா குட் பை ஏமி குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸும் கிளம்பிடுறான். ஏமி குட் பை பதிலுக்கு ஏமியும் குட் பை சொல்கிறாங்க. தேர் இஸ் மோர் தம்பிங் ஒன்லி லெஸ் சவுண்ட் தேன் அ பிஃபோர். அங்கே இன்னும் சவுண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது, பட் ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. இப்போ அந்த மழை அவரோட அளவு குறைஞ்சிருச்சா, அப்போ சவுண்ட் கம்மியாக இருக்குது. அண்ட் வாய்ஸஸ் கிவிங் டைரக்ஷன்ஸ் ஏமி ஃபஸ்ஸஸ் ஓரிடு வித் த லேண்ட்ரன் ட்ரையிங் டு கெட் இட் லைட்டன்ட். ஏமி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ரொம்ப சிரமப்படுறா. எதுக்கு அப்படின்னா லேண்ட்ரனில் லைட்டாக ஏற்றுறதுக்காக ரொம்ப சிரமப்படுறா. பட் ஆனால் என்ன ஆகலை அப்படின்னா லேண்ட்ரனை ஏற்றவே முடியல. பீட்டர் ஆஃப் ஸ்டேஜ் யூ வில் பி ஆல்ரைட் ஜிம் சொல்லிட்டு போகிறான். பீட்டர் என்ன சொல்லிட்டு போகிறார் அப்படின்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பீட்டரும் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஜிம் எஸ் டோன்ட் வரி அபவுட் அஸ், எங்களை பற்றி கவலைப்படாதீங்க, குட் பை, பார்த்து போயிட்டு வாங்க. வாய்ஸஸ் இன் த டிஸ்டன்ஸ் த சவுண்ட்ஸ் ஆஃப் ஓர்ஸ். ஓர்ஸ் அப்படின்னா துடுப்பு, அந்த தண்ணியில் துடுப்பு படகுல யாரும் துடுப்பு போட்டு வர்ற மாதிரியான ஒரு சவுண்ட் கேட்குது. ஜிம் என்டர்ஸ் ரைட், ஜிம் வந்து ரைட்டில் என்ட்ரி ஆகிறாங்க. வீப்பிங் அப்படின்னா ரிமூவிங் சம்திங் பை ரப்பிங், நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த வேர்வையை தொடச்சி ஹிஸ் ஃபோர்ஹெட்டா, அப்போ நெத்தியில் இருக்கக்கூடிய தண்ணி என்ன பண்ணுறா, வீப்பிங் அப்படின்னா ரப்பு, தொடச்சி என்ன பண்ணுறான் கீழே போட்டு. ஏமி கெட்ஸ் த லேண்ட்ரன் லைட்டட் அண்ட் ப்ளோஸ் அவுட் கேண்டில். லேண்ட்ரன் என்ன பண்ணு லைட்டை ஏற்றிட்டு ப்ளவுஸ் அவுட் அப்படின்னா கேண்டில் ப்ளவுஸ் அவுட் அப்படின்னா அணைச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் அவுட் அப்படிங்கிறது ஸோ நிறைய தடவை 10th ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஓல்டு சிலபஸில் நிறைய தடவை அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நியூ சிலபஸ்லேயே கேட்கலாம். இது ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படி இல்லைன்னா ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் ஏதாவது ஒரு கேட்டகரியில் கேட்கலாம். ஸோ ப்ளவுஸ் அவுட் மீன்ஸ் புட்ஸ் அவுட், அணைத்தல் அப்படிங்கிற மீனிங். கேண்டில் அணைக்கிறதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று புட்ஸ் அவுட், அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் அவுட், ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர்ஸ் ட்ராப்பிங், அப்படியே தண்ணியில் சொட்டு சொட்டா விழுகுது. ஹி போர்ஸ் 2 cups ஆஃப் காஃபி ஃப்ரம் மிஸ்டர் பீட்டர்ஸ் ஜார். பீட்டர் என்ன பண்ணியிருப்பார், போகும்போது ஜார் ஆஃப் காஃபி கொடுத்துருப்பாரு. அதில் 2 கப்பு எடுத்து ஜிம் வந்து காஃபி ஊற்றுறாரு. ஹேண்ட்ஸ் ஒன் டு எமி, ஒன்று வந்து எமிகிட்ட கொடுத்துட்டு ரைஸ் ஹிஸ் கப் as though in a toast. Toast means wise prosperately by drinking wine. Cheers சொல்கிற மாதிரி காஃபியை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, cheers சொல்லிக்கிறாங்க. Here is to the coffee. ஸோ இப்போ நம்மகிட்ட காஃபி இருக்குது, லேண்ட்ரன் இருக்குது, அண்ட் ரெஸ்கியூ நம்ம காப்பாற்றப்படுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. ஐ எம் கிளாட் வி ஹாவ் அ வைட் அவேக். நம்ம அதை தாண்டி நம்ம ரொம்பவுமே முன்னெச்சரிக்கையோடு நிறைய விஷயங்கள் செயல்பட்டோம். அண்ட் வெல் எக்யூப்டு டிசாஸ்டர் கமிட்டி இன் த டவுன். ஸோ இந்த டவுனில் ஒரு வெல் எக்யூப்டான வெல் ட்ரெயின்டு பர்சன்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு டிசாஸ்டர் கமிட்டி இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும், எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் வந்தாலும் நம்ம இது வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஜிம் சொல்கிறாரு. அதுக்கு ஏமி அண்ட் ரெட் கிராஸ் நர்ஸ் ஃபார் எமர்ஜென்சி, ரெட் கிராஸில் ஒரு நர்ஸும் இருக்காங்க எமர்ஜென்சிக்கு, மறந்துடாத ஜிம் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ் கண்டிப்பாக, தேங்க் காட் ஃபார் த ரெஸ்கியூ. ஸோ கடவுளுக்கு நன்றி, நாங்கள் காப்பாற்றப்பட்டதுக்கு கடவுளுக்கு நன்றி. போத் லிஃப்ட் த காஃபி கப்ஸ் அண்ட் ட்ரிங்க் ஸ்டில் ஸ்டாண்டிங். ஸோ அப்படி நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காஃபியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கீழே தண்ணியாக இருக்கும்ல, ஸோ அதை குடிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க, டீயை குடிச்சிட்டு அன்னைக்கு என்னென்னலாம் ப்ளஸ் இருந்துச்சோ அதுக்கெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த லெசன். இந்த லெசனில் நோ மோர் தீவ்ஸ் நோ மோர் மாரல்ஸ். ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம எப்படி நம்மளை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் மெயின் தீம். ஃபஸ்ட்டு எதை பற்றியும் பயப்படக்கூடாது, ரிலாக்ஸாக என்ன நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும், என்ன முக்கியம் அப்படிங்கிறத யோசிக்கணும். பெட்டி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பாக்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜுவல்ஸ் தான் முக்கியம், அப்பாவுடைய புக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னான். பட் ஆனால் ஜிம் என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு நமக்கு தேவை வாட்டரும் ஃபுட்டும் தான் ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னார். இதே தான். ஸோ நம்ம எடுத்தோன்னே பயந்துடக்கூடாது, அண்ட் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துட்டா ஸோ இந்த மாதிரியான டிசாஸ்டர்லேருந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி வில் பி ரெஸ்கியூ. ஓகே, திஸ் இஸ் அ லெசன். இப்போ எவாலுவேஷனுக்கு போகலாம். ஓகே, எவாலுவேஷன் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நானாக புக் இன்சைட்லேருந்து எடுத்திருப்பேன். பார்ட் டூவில் இந்த லெசன் பேக்கில் நிறைய என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் போதும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ரேடியோ அனௌன்ஸ்டு தட். ரேடியோ என்ன அனௌன்ஸ் பண்ணுச்சு, ஓகேவா? ஸோ இது வந்து பார்ட் 1 அந்த இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது, பட் ஆன்சர் எங்கே இருக்கும் அப்படின்னா பார்ட் 1 இருக்கும். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செகண்ட் கொஸ்டின்,
மதர் குடின் கெட் ஹோம் ஃப்ரம் மிஸ்டர் பிராண்ட்ஸ் பிகாஸ் அம்மானால் பிராண்ட்ஸ் ஹோமில் இருந்து வர முடியாது. ரீசன் என்ன? ஆப்ஷன் கீழே இருக்குது, செக் பண்ணிக்கங்க. தேர்ட் கொஸ்டின், த பர்னட் டேம் கேவ் அவே அஸ் டேஸ். இந்த டேம் வந்து உடஞ்சிருச்சு, ரீசன் என்ன? ஆப்ஷன் கீழே இருக்குது, ஆன்சர் ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்குது, செக் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ஃபோர்த் கொஸ்டின், தேர் வாஸ் நோ பவர் பிகாஸ். பவர் அங்கே சடனாக கட் ஆகிருச்சு, ரீசன் என்ன? ஃபிஃப்த் கொஸ்டின், ஒய் டிட் தே ஸ்பிளிண்ட் யூஸ் சாராஸ் லெக் வித் பில்லோஸ். எதுக்காக சாராவோட லெக்கை ஒரு ஸ்பிளிண்ட் மாதிரி ரெடி பண்ணி பில்லோஸை வச்சு கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன். ஸோ இதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. ஸோ ஆன்சரை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு வேறு வீடியோவில் சந்திப்போம். until then signing off. This is சுரேஷ் கண்ணன் on VSK Teachers. உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் subscribe to VSK Teachers. Have a good day.